ஸோ உங்கள் டைம் ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான டைம். ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் டைம் வேல்யூவை எப்படி வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம். நான் வந்து இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஜர்னி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஐடி ஜாப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எப்படி இந்த ஃப்ரீலான்சிங் ஜர்னிக்குள்ளே வந்து எப்படி நான் யூஎஸ் கிளைண்ட்ஸ் யூகே கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுறேன். இந்த ஜர்னியில் ப்ளஸ் நான் இந்த மல்டிபிள் பிஸ்னஸ் ஐடியாஸும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இ-காமர்ஸாக இருக்கட்டும், ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸாக இருக்கட்டும், நெக்ஸ்ட்டு நான் அந்த யூடியூப் ஜர்னியாக இருக்கட்டும், ப்ளஸ் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுற மல்டிபிள் கிளைண்ட் ஹேண்டில் பண்ணுறேன். இந்த ஜேர்னியில் இது ஒரு கம்ப்ளீட்டான ஜேர்னி, ஓகேங்களா. இது வந்து ஒரு 3 years ஆஃப் ஜேர்னி. நான் வெப்சைட் கிரியேட் பண்ணி கொடுத்து ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ அப்படியே கன்வெர்ட் ஆகி இவ்வளோ பெரிய ஜேர்னியில் வந்திருக்கேன். ஒரு 3 years ஆஃப் ஜேர்னியில் நான் லேர்ன் பண்ண விஷயங்கள். ஸோ இந்த நிறைய மிட்ஸ்லாம் இருக்குல்ல, எப்படி வந்து நம்ம ஒரு பிகினராக லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் எனக்கு 23 ஏஜ் தான் ஆனாலும் பட் ஆனால் இந்த 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் அந்த லேர்ன் பண்ண ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகி ஒரு ஜேர்னிக்குள்ளே வந்து இப்போ லேர்ன் பண்ணி ஓரளவுக்கு டீசெண்டான லெவல் ஆஃப் அட்டெயின்பிலிட்டியில் இருக்கேன், ஒரு அக்கௌண்டபிலிட்டியில் இருக்கேன். ஸோ இந்த லெவலில் ரீச் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு பெரிய வேஸ்ட் லெவல் கிடையாது. பட் ஆனால் ஒரு மிடில் கிளாஸ் இருக்கிற பையனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பையனும் இது பண்ணும். ஸோ இது வந்து நான் ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அது எங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஒரு நார்மல் கான்வர்சேஷன் வரதான். இதுக்குள்ளே வந்து எந்த ஒரு பிஸ்னஸ் ஐடியாஸும் இருக்க போகிறது கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டாக அதாவது ஜெனரலைஸ்ட் உங்கள் மைண்ட் செட் ஐடியாஸ் பற்றி நான் லேர்ன் பண்ண ஜேர்னியை உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நான் ஆஸ் சொன்ன மாதிரியே நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போதுலேருந்து ஒரு சின்ன ஐடியா நம்ம வந்து ஏர்ன் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னு தெரியாது. இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி தான், எனக்கு ஏர்ன் பண்ணணும் ஆனால் எப்படி பண்ணணும்னு தெரியாது, ஆனால் எப்படியாச்சும் எனக்கு ஏர்ன் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு ஐடியா. ஏன்னா காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போது நான் வந்து என்னோட காலேஜ் ட்ரைனிங் ஃபீஸை நான் வந்து பே பண்ணணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்துட்டேன். விச் மீன்ஸ் 20,000 per இயருக்கு ஒரு 20,000 நம்ம காசு வந்து கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜிக்கு வந்துட்டேன். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸில் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ண விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து லேர்ன் பண்ண விஷயங்கள் முதல்ல வந்து யூடியூப் பண்ணேன். யூடியூப் மல்டிபிள் சேனல்ஸ் அதிலும் நல்லா ரீச் அவுட் ஆச்சு. 8 lakhs மணி வியூஸ் வந்துச்சு. அது வந்து நான் ட்ரை ஹார்ட் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 4 மணிக்கு எழுந்திருப்பேன். அதுக்கு நான் ஏர்லி படம் என்ன கிடையாது. நான் படிச்சுட்டு 1 மணி தான். ஸோ 4 மணிக்கு எழுந்து மறுபடியும் ரெடி பண்ணி பண்ணுவேன். அந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு சேனல் ஹிட் ஆச்சு. ஸோ அதே மாதிரி இன்னொரு சேனல் கிரியேட் பண்ணலான்னு பார்த்தா அதே மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணி அந்த சேனல் கம்ப்ளீட்டாக காப்பி ரைட்டில் ஸ்டேக் ஆச்சு. ஸோ அதுவும் ஒன் ஆஃப் மை ஃபெயிலியர். அதுக்கப்புறம் நான் லேர்ன் பண்ண விஷயம் தான் வெப்சைட் கிரியேஷன், கோடிங் நாலேஜ் இல்லாமல் லேர்ன் பண்ண விஷயம். ஸோ அந்த லேர்ன் பண்ண விஷயத்தை நான் யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணி more than 54+ கிளைண்ட்ஸுக்கு வெப்சைட் கிரியேட் பண்ணி கொடுத்தேன். அது ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியாவாக இருந்துச்சு. எனக்கு ஒரு பேஸ் லெவலில் கொடுத்தது. ஓகே, பிஸ்னஸாக என்ன, எப்படி ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட பேசுகிறது, திருச்செந்தூர், திருநெல்வேலி, நாகர்கோவில் இந்த மாதிரி எல்லா ஊரில் தான் என்ன கால்ஸ் பேசுவாங்க. இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் கிட்ட நான் வந்து கன்வென்ஸ் பண்ணுவேன். ஓகே, இந்த மாதிரி வெப்சைட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டோ இல்லை நான் ஃபினான்ஸ் வெப்சைட்டோ போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டோ பண்ணி தருவேன் அப்படின்றத நான் ஸ்டார்டிங்கில் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டுருப்பேன். அவங்களுக்கு கன்வென்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நான் வந்து இந்த ரேட் சொல்கிறதா இருக்கட்டும், அவங்கள அதை குறைச்சி பேசுகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி அந்த பார்கெனிங் விஷயத்தை நான் லேர்ன் பண்ணேன். எப்படி வந்து நம்ம வந்து அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை இந்த காலேஜ் செகண்ட் இயர் இருக்கும்போது கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டேன். அப்படியே என் ஜேர்னி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஃபியூச்சரில் லேர்ன் பண்ண விஷயம் தான் இந்த ஃப்ரீலான்சிங் ஜேர்னி. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இந்த வெப்சைட் கிரியேஷனை கோர்ஸாக கன்வெர்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி தர ஆரம்பித்தேன். ஸோ அதுவும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் கிரியேட் பண்ணி ஃபஸ்ட் பேட்ச் ஓடுறாங்க. ஸோ செகண்ட் பேட்ச் மட்டும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. பட் ஈவன் தோ நான் ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜாயின் பண்ணிட்டு அதில் நான் வந்து இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். விச் மீன்ஸ் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கவங்க கூட ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் கொஞ்சமாக. நெக்ஸ்ட் எப்படி யூஎஸ் அண்ட் யூகே கிளைண்ட்ஸ் அப்ரோச் பண்ணேன் அப்படின்ற ஒரு வேஸ்டான ஒரு லெவலுக்கு போனேன். அதில் போன உடனே மைண்ட் ப்ளோவிங்காக எனக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஐடியாலஜியே இருந்துச்சு. ஓகே, இப்படி தான் இருக்காங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியா. அப்புறம் நிறைய நெட்வொர்க்கிங் பண்ண ஆரம்பித்தேன். என்னோடய ஃபெலோ ஃப்ரீலான்சர்ஸ் கூட ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணேன். இதுக்கு எல்லாமே பேஸாக இருந்த ஒரே சில மிட்ஸை நான் பிரேக் பண்ண ரீசன் தான். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டைம் வந்து பிரேக் பண்ணணும். எப்படி டைம் பிரேக் பண்ணுன்னா, நீங்கள் வந்து இந்த காலையில் ஏந்திருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த மறந்துடுங்க. தேவையே கிடையாது. காலையில் ஏந்திருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் நைட்டு லேட்டாக படுத்துட்டு கூட காலையில் ரொம்ப லேட்டாக கூட எழுந்துக்கலாம். உங்களுக்கு டைம் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் ஈஸியாக டிவைட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இப்போ எனக்கு ஒர்க்ஸ் கிடையாது. நான் ஃபுல் டைமாக இந்த மாதிரி என்னோட பிஸ்னஸ் ஐடியாஸில் தான் ஒர்க் பண்ணுறேன்ற பட்சத்தில் நான் எத்தனை மணிக்கான தூங்கி எத்தனை மணிக்கெல்லாம் இருந்துச்சு என்னோட டைமை அலைன் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் நீங்கள் வந்து ஒர்க் ப்ரொஃபஷனல், காலேஜ் ப்ரொஃபஷனல். நான் காலேஜில் இருக்கும்போது எப்படி என் டைம் அலைன் பண்ணால், காலேஜ்லேருந்து வருவேன், ஒரு 4 o'clock வருவேன், 4 to 5 தூங்குவேன். 5 o'clock அப்புறம் நான் என்ன ஒர்க் பண்ணுவேன், சின்ன ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுவேன். பண்ணி முடிச்சுட்டு 7 o'clock 8 அந்த காலேஜ் ப்ரிப்பரேஷன் பண்ணுவேன். 8 o'clockலேருந்து நான் மறுபடியும் கொஞ்சம் நேரம் டீ இல்லை சாப்பிட்டு 10 o'clockலாம் வந்து நான் மறுபடியும் அந்த லேப்டாப் எடுத்து சின்ன ஒர்க்ஸ் புதுசாக லேர்ன் பண்ணுவேன். எப்படி லேர்ன் பண்ணுவேன், எந்தெந்த சோர்ஸஸ்லேருந்து லேர்ன் பண்ணுவேன்ட்டு நான் வீடியோவை சொல்கிறேன். லேர்ன் பண்ணிவிட்டு வாட்டி பார்த்துருவேன். நடுவில் அது லாங் தட்டின்றதை கொஞ்சம் நேரம் யூடியூப் வீடியோஸில் பார்த்துட்டு படுத்துவீங்க. ஸோ அப்போ என்டர்டைன்மெண்ட்றது பெருசாக படம் பார்க்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் மோஸ்ட்டாக கிடையாது. மந்த்லி ஒரு படம் பார்த்துட்டே பெரிய விஷயம். ஏன் நம்மளுக்கு ஒரு அட்டென்டிபிலிட்டி இருக்குது. நம்ம வந்து இதை ரீச் பண்ணணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்துட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்தாகணும்.
ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிகமாக வெளியே போகிறதில்ல, நம்ம வந்து அதிகமாக வந்து வெளியே சுற்றுறது கிடையாது, மந்த்லி ஒன்ஸ் தான் வெளியே போகிறது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம். கொஞ்சம் வீட்டுக்குள்ளே அடைச்சிருக்க மாதிரி தான் இருக்கும். பட் பரவாயில்ல, ஒரு 2 to 3 இயர்ஸ் தான் அந்த ஒரு கெப்பாசிட்டி வரும். நீங்கள் வந்து உங்களுக்கு கையிலேருந்து சம்பாரித்து நீங்கள் வந்து வீட்டு கொடுக்குற மாதிரி வந்துருச்சுன்னா, அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் ரீச் ஆகிட்டிங்கன்னா, நீங்கள் எத்தனை மணிக்கு எங்கே போயிட்டு வந்தாலும் உங்கள் வீட்டில் கேட்க போகிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து நீங்களே ஏர்ன் பண்ணுறீங்க, நீங்கள் உங்களுக்கான தேவையை தீர்த்துட்டு வீட்டில் இருக்க தேவையை தீர்க்குறீங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு வந்தது தவிர உங்களை யாருமே ஸ்டாப் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அந்த ஸ்டேஜுக்கு வரலாம் ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஸோ டைம் டியூரேஷன்றது பிரேக் பண்ணுறது உங்களுக்கு முக்கியமான விஷயம். எப்படி பிரேக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன ஒரு நோட் எடுத்துக்குவோம். இல்லாட்டி நோஷன் அப்படின்ற ஒரு விஷயம், நோட்டு கூட தேவை. நிறைய பேர் நோட்ஸ்லாம் எடுக்க போர் அடிப்பீங்க. NOTION நோஷன் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப்பை நீங்கள் வந்து ஃபோனில் டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து டைமிங் போட்டு இந்த டைம்லேருந்து இதை பண்ணணும், இந்த டைம்லேருந்து இதை பண்ணணும், இந்த டைம்லேருந்து இது பண்ணணும், நோட் பண்ணி வைங்க. கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் அதை அடிக்கடி எடுத்து பார்க்க உங்களுக்கு என்ன ஆகும், ஓகே நம்ம மிஸ் பண்ணுறோம் ஒரு மாதிரி எடுத்துகிட்டே இருக்கும். ஸோ சர்டன் டைமில் நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். எடுத்தோடனே ஒரு 10 டாஸ்க் 12 டாஸ்க் போடாதீங்க. ஒரு 3 டாஸ்க் போடுங்க. 3 டாஸ்க்கு ஒரு மாதம் ஒழுங்காக ஃபாலோ பண்ண முடியுதான்னு பாருங்கள். அப்புறம் 4 ஆக்குங்க, அப்புறம் 5 ஆக்குங்க, அப்புறம் டைமை டிவைட் பண்ணி கொஞ்சம் செட்டில்மெண்ட் பண்ண பாருங்கள். இந்த மாதிரி கோஷன் ஆப் யூஸ் பண்ணலாம். டைம் முதல்ல டிவைட் பண்ணுங்கள். இந்த ஸ்லீப் டைம் அண்ட் ஒர்க் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த ஸ்லீப் டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட்ன்றது நத்திங் பட் நீங்கள் ஒர்க் பண்ணுற ஹார்ஸும் ஸ்லீப் ஹார்ஸும் கம்ப்ளீட்டாக வேறையாக இருக்கும். ஒருத்தர் ஒர்க் பண்ணிக்கிட்டே நான் ஃப்ரீ ஆக்ஷன் ஒர்க்ஸும் பார்த்துட்டு இருந்தேன். ஓகேங்களா, அந்த மாதிரி 2மே நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது ரொம்ப டைம் டியூரேஷன் இடிக்கும். பட் இவன் தான் மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டேன். ஸோ இது என்ன விஷயம் கற்றுக்கிட்டா, மல்டி டாஸ்கிங்ன்ற ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து 11 மணிக்கு படிக்கிறீங்கன்னா, உங்களுக்கு நாளைக்கு ஒரு ஒர்க் இருக்குது, அதனால் அதை முடிச்சுட்டு படுத்தா நீங்கள் தூங்கி நினச்சா நீங்கள் முடிச்சுட்டு 1:00 1:30 கூட படுத்து காலையில் லேட்டாக கூட எங்கே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இல்லை நான் 10 மணிக்கு படுத்து காலையில் 4 மணிக்கு எழுந்து அப்போ எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நீங்கள் அந்த மாதிரி இருக்கலாம். 4:00 எழுந்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததே நம்மளோட மென்டாலிட்டி ஓப்பனாக இருக்கும் அப்படின்னு கிடையாது. கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். எனக்குலாம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 10:00 மேலே தான் நல்லா பிரெயின் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும், நிறைய விஷயம்லாம் பண்ணதும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுறது, ஒர்க் அவுட் பண்ணால் ரொம்ப டயர்டாக இருக்கும். அன்றைக்கி 10 மணிக்கெலாம் படுத்துருவேன். இந்த மாதிரி நிறைய டைம் டியூரேஷன் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் பண்ணணுன்ற ஒரு அவசியமே கிடையாது. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து நான் அவங்க என்ன சொன்ன மாதிரி நோட்ஸ் இல்லாட்டி நோஷன் அப்படின்னு யூஸ் பண்ணுறேன். நான் வந்து யூஸ் பண்ணுறது நோட்ஸ் ப்ளஸ் நோஷன். ஸோ இது வந்து ஒரு சின்ன நோட். இந்த மாதிரி ஒரு நோட்டில் வந்து நான் அனாலிட்டிக்ஸ் புக் அப்படின்னு நான் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அனாலிட்டிக்ஸ் புக்கில் நான் யூடியூப் வச்சுப்பேன். இதில் 2 புக் வச்சுருப்பேன். இல்லாவது டெய்லி டாஸ்க் எல்லாமே நோட் பண்ணி வச்சுப்பேன். இல்லாட்டி ஃபியூச்சரிஸ்டிக்கான ஐடியாஸ்லாம் நோட் பண்ணி வச்சுப்பேன். இதை நோட் பண்ணிக்கும் போது டிஃபால்ட்டாக நம்ம பிரெயினில் ஒரு மெத்தட் ஃபார்ம் ஆகும். ஓகே நம்ம ஒர்க் பண்ணுறோம், இதை பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ஐடியா எடுத்து தோணும். ஸோ நீங்கள் வந்து எதுவாக தான் ட்ரை பண்ணுவீங்க. அப்படி இல்லாட்டி நோஷனில் டைப் பண்ணுவீங்க. நோஷன் நான் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஏதாவது ஒரு வீடியோ பார்க்குறேன், அந்த வீடியோட கான்செப்ட் நல்லாயிருக்கு, இனிமேல் அந்த வீடியோட தம்ப்நெயில் செம்மையாக இருக்குன்னா அந்த தம்ப்நெயில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் அந்த நோஷனில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தம்ப்நெயில் ரெப்ளிகேட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் படிக்கிறேன். அந்த ஆர்டிக்கல் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு புக்ஸை பற்றி செம நாலேஜ் கொடுக்குறாங்கன்னா அந்த ஆர்டிக்கலை நான் ஃபியூச்சரில் அந்த புக்கு பை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருப்பேன். ஈவன் தான் நான் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். வந்து என்னோட நோட்ஸில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுறேன். கம்ப்யூட்டர்ஸ் போட்டிருப்பேன். எப்படி புக்கு வாங்கணும், என்ன கோர்ஸ் படிக்கணும், என்னென்ன வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபினான்ஷியல் சேனல்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து ஃபினான்ஸ் பற்றி நிறையா வந்து வீடியோஸ் போடுவார். அவரோட ஒரு கோர்ஸ் இருக்குது. ஸோ அந்த கோர்ஸில் வந்து மோர் தென் 7,000 8,000 மேலே இருக்கும். பட் ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம படிச்சாகும் அப்படின்ட்டு ஒரு, ஏன்னா நம்ம வந்து ஃபினான்ஸ் பற்றின நாலேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் ஃபினான்ஸ் பார்த்தா நான் வந்து நிறையா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஃபினான்ஸ் பற்றி படிக்கணும், அதில் நோட் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அலெக்ஸ் மாதிரியோட புக்கு $100 million புக் படிச்சிட்டேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஒரு புக் வருது, அண்டர் லீட்ஸ் அப்படின்னு ஒரு புக் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த புக்கை படிக்கணும் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இங்கே நோட்ஸில் பார்த்தது தெரியாது ஆக்சுவலாக ஒரு ஸ்க்ரீனில். இந்த போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா டெய்லி டாஸ்க்கு நோட் பண்ணி வச்சிருப்பேன். இந்த மாதிரி நீங்கள் டாஸ்க்கு நோட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு ஒயிட் போர்டு வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒயிட் போர்டு வச்சு யூஸ் பண்ணிட்டு நீங்கள் டைப் பண்ணி இல்லாட்டி எழுதி வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணி. இதுவே பெரிய போர்டு தேவை, ஒரு சின்ன போர்டு இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸிங் அலார்ம்ஸ். இந்த அலார்ம்ன்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்போ என்ன மொபைல் ஃபோன் ஓகேங்களா, இந்த மொபைல் ஃபோனில் இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட அலார்ம் காட்டுறேன். இப்போ அந்த அலார்மில் ஃபார் எக்ஸாம்பிள் அலார்ம், இப்போ இந்த அலார்ம் ரேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அலார்ம்ஸ் வச்சுருப்பேன் ஓகேங்களா. இன்ஃபேக்ட் இவ்வளோ அலார்ம் என்கிட்ட டர்ன் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா. இந்த அலார்ம்ஸ்க்கு எல்லாமே ரீசன்னான்னு பார்த்தீங்கன்னா, நான் அலார்ம்ஸை வந்து எதுக்கு செக் பண்ணோன்னா, மோஸ்ட் ப்ராபப்ளி நான் ஞாபகம் வச்சுருக்க மாட்டேன். ஒரு விஷயத்தை இந்த டைமில் பண்ணணும்னா நான் அதை வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி ஞாபகம் வச்சுருக்க மாட்டேன். அதுக்கான ஞாபகம் வச்சுக்கன்னு சொல்லிட்டு என் பிரெயினை செலவு பண்ண மாட்டேன். இது கூட பிரெயினை செலவு பண்ண மாட்டேன், அவ்வளோ பிஸியாக நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் அவ்வளோ விஷயம் பார்த்துருக்கீங்க, அவ்வளோ அலாரம் வச்சுருக்கேன்னா அவ்வளோ விஷயம் ரிப்பீட்டடாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயம் டெய்லி விஷயத்தை நான் ஒரு சில மிஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஒரு ஈவெண்ட் வருது, எனக்கு ஒரு வெப்னார் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெப்னார் எடுத்தேன்.
ஸோ அந்த ரெகுலர் எக்ஸர் ஏஜ் கூட பார்த்தீங்கன்னா சப்போஸ் இப்போ இந்த வெப்னார் எடுக்கிறது கூட நான் வந்து சப்போஸ் மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு அலாரம் செட் பண்ணி வச்சுட்டேன். அந்த அலாரம் வந்து டே பிஃபோர் எடுக்கும், அதுக்கு முன்னாடி நான் ஸோ ஒரு பிபிடி ப்ரெசென்ட் பண்ணி நான் அவங்ககிட்ட வெப்னார் எடுத்தேன். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தாங்க இந்த மாதிரி அந்த வெப்னார் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அலாம், நெக்ஸ்ட்டு அந்த பிபிடி கிரியேட் பண்ணி வரலாம். ஒரு சின்ன சின்ன அலாம் வைக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெஃபினட்டாக அலாம்ன்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எந்த டைம்லையும் மிஸ் பண்ணாது. உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக ஒரு டைமில் அலாம் மிஸ்டிங்கன்னா முடிச்சு போச்சுனாரு. ஸோ அலாம் நீங்கள் ரொம்ப யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நிறைய விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் படிக்கிற புக்ஸ் பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கு உங்கள் பிரெயின் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அந்த பர்த்டே யூஸேட்டு பர்த்டே மோஸ்ட் ப்ராபப்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொன்னால் நீங்கள் மாட்டீங்க. ஆக்சுவலி பர்த்டேஸ் ஆக அவசியம் ஞாபகமே இருக்காது. நான் பர்த்டேஸை அலாமல் ஒரு நோட் பேடில் போட்டு சேவ் பண்ணி வச்சுருப்பேன், இந்த பர்த்டேஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க கூட நான் வந்து என்னோடய பர்த்டேஸை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அது வந்து எனக்கு பர்த்டே பாட்டு கூட ஞாபகம் வச்சுக்க முடியுமான்றது நான் கொஞ்சம் வந்து ரொம்ப தட்டி கொஞ்சம் வேஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து என்னோட பர்த்டேஸ் கூட ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு எனக்கு இது இல்லை. பட் அதை கூட நான் வந்து அலாரம் வச்சுப்பேன். என்ன வந்து சூர்யா அந்த கஜினி படத்தில் மாதிரி பேசுன்னு கேட்டால் கிடையாது. இது வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ். இது மோஸ்ட் ப்ராபப்லி நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் என்ன யூஸ் பண்ணுவாங்க, கூகுள் கேலண்டர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. எவ்ரி டைம் அவங்க பாயிண்ட் டு பாயிண்ட்டாக கூகுள் கேலண்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு பர்சனலாக கூகுள் கேலண்டர்ஸ் யூஸ் பண்ண தெரியல, நான் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல. ஒரு வாட்டி ட்ரை பண்ண பார்த்தேன், பட் ஆனால் அது வேட்டி ஊதிச்சு. ஸோ அதனால் வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்கல. இந்த மாதிரி தான் ஒரு வாட்டி அந்த கூகுள் கேலண்டரை ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ கூகுள் கேலண்டர் மோஸ்ட் ஆஃப் தம் யூஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க, பெரிய பெரிய யூடியூபர்ஸ், ப்ரொடக்டிவ் யூடியூபர்ஸ். அலி அப்துல் ஒருத்தர் இருக்காரு. அவர்லாம் வந்து அவரோட ப்ரொடக்டிவ் டைம் பிரின்வெஷனை காமிக்கும் போது டைம் டு டைமாக பிளாக்காக பண்ணி வச்சிருப்பாரு. ஒரு கேலண்டர் பார்த்தா பிளாக் தான் இருக்கும், எல்லாமே டைம் பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிளாக் பண்ணி வச்சிருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் நிறைய பீப்புள். பட் ஆனால் எனக்கு இந்த அலாம்ன்றது ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் டைமிங் இன் ரீடிங் புக்ஸ். ரீடிங் புக்ஸ் இதை புக்ஸ் தான் படிக்கிறது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். எப்படி படிக்கிறது, எனக்கு புக்கு படிக்க பிடிக்காது. எனக்கு இப்போ வந்து யூடியூப் மாதிரி காதில் எதாவது கேட்டுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் நான் வந்து பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சின்னா. ஸோ அவங்ககிட்ட சொன்னேன் அதான் படிக்குது ஆட்டோமேட்டிக்காக. பார்த்தீங்களா, இப்போ வந்து நான் வந்து என்னோட ஒர்க் பண்ணுற டைம் ஓகேல, இது வந்து நான் ஷூட்டிங் வந்து மார்னிங் 10 to அப்படின்னு வச்சுருந்த டைமு. பட் ஆனால் மிஸ் ஆகிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக அங்கே அடிக்கிறதா வரும். ஸோ இந்த மாதிரி இந்த ஒர்க் டைமில் நான் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஃபியூஸில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ணேன். ஸோ கமிங் பேக் டு டாபிக், எதில் விட்டேன், நெக்ஸ்ட் புக்ஸ் படிக்கிறேன். நான் வந்து யூடியூப் மாதிரி காலேஜ் எதாவது கேட்டுகிட்டே இருந்தால் புக்ஸ் படிப்பேன் அப்படின்னு உங்களுக்கு மென்டாலிட்டி இருந்ததுன்னா உங்களுக்காக தான் ஆடிபிள்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓகேங்களா, எந்த ஒரு புக்கு எடுத்தாலும் சரி அதுக்கு வந்து ஒரு ஆடிபிள்னு ஒரு விஷயம் இருக்கும். ஆடிபிள் தான் நத்திங் பட் அமேசானில் கிண்டலில் ஒரு வெர்ஷன் இருக்குது. எல்லா புக்ஸுமே டிஜிட்டல் வெர்ஷன் தான் அங்கே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எந்த புக் எடுத்தாலும் அதோட டிஜிட்டல் வெர்ஷனோட ஆடிபிள், அந்த புக்கை ஃபுல்லாக உட்காந்து ஒரு ஆள் படிச்சிருப்போம். அதை வந்து நீங்கள் காதில் போட்டுட்டு அந்த புக்கை பார்த்தீங்கன்னா டக்குன்னு படிச்சு முடிச்சிடலாம். அதுதான் ஆடிபிள்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஆடிபிள் சப்ஸ்கிரிப்ஷன் இப்படி ஒரு 200 rupees வரும். கிண்டல் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு 200 வரும். ஆனால் அவங்களுக்கு இந்த 400 rupees வேல்யூ ரிட்டர்ன் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி மாசாக இருக்கும். நீங்கள் நினச்சி பார்க்குற அளவுக்கு ரிசல்ட் வந்து சூப்பராக கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அந்த 400 rupees ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. சப்போஸ் கிஃப்ட்டு பார்த்துட்டு கிஃப்ட்டு வந்து பர்த்டேக்கு வந்து விஷயம் நிறைய விஷயம் கிஃப்ட்லாம் வாங்குவீங்க, அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி போட்டு கேட்குறேன், முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் கிஃப்ட்ஸ் அமேசான் ப்ரைம்லாம் வாங்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தேன். ஆனால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிண்டல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. மேபி வச்சு நான் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் வந்து புக்ஸ் படிக்கலாம். இன்ஃபேக்ட் நான் வந்து எப்படியாவது ஒரு 20 நிமிஷம் ஸ்பெண்ட் டைப் பண்ணி அந்த ஆடிபிளில் போட்டு ஒரு புக்கு படிச்சுப்பேன். இப்போ நான் கரெக்டாக புக்கு படிச்சுட்டு போக் தி சிஸ்டம் அப்படின்ற ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கேன். இந்த புக்கு எதுனா மேபி நம்மளோட சிஸ்டம்ஸை எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது, நிறைய விஷயங்களை பண்ணும் போது அதை எப்படி நம்ம வந்து சிஸ்டமைஸ்டாக பண்ணுறது ஒரு ப்ராசஸாக. இப்போ எனக்கு நிறைய டைம் பத்தமாகுது அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருக்குன்னா அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்றது அந்த புக்கில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பாயிண்டில் எங்கே ஸ்டபிள் ஆகும் அந்த டைமில் அந்த புக்கை எடுத்து படிக்கணும். நம்ம எங்கெல்லாம் ஸ்டபிள் ஆகும் எல்லாத்துக்கும் ஒரு புக் இருக்குது, டெஃபினட்டாக நீங்கள் படிச்சு பார்க்கலாம். ஸோ ஒரு பிகினராக நீங்கள் என்ன புக் படிக்கலாம், ரொம்ப ஈஸியாக புக் படிக்கிறோம். ஒரு மெட்டாலிட்டி க்ரோ ஆகும் ரிச்னா திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படின்ற ஒரு புக் இருக்குது. ரிச் டாட் புவர் டாட்ன்ற புக்கு. இந்த 2 புக்கு படித்தாலும் உங்களுக்கு இது படித்து முதல்ல ரொம்ப ஈஸியான புக்ஸ், குட்டி புக்ஸ். அந்த புக்ஸை நீங்கள் படித்து ஒரு மெட்டாலிட்டி வந்தாலே ஓகே நீங்கள் வந்து பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட்டாக ஆகும், சேல்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டாக ஆகும், நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் மாதம் ஆகணும் அப்படின்றத அந்த மாதிரி டைப்ஸ் புக்ஸ்லாம் தனித்தனியாக இருக்குது. அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் டெஃபினட்டாக அதுக்காக தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் இஸ் அ கேம் சேஞ்சர் அப்படின்னு ஒரு வேல்யூ. யூடியூப் இஸ் அ கேம் சேஞ்சர்னு நத்திங் பட் நீங்கள் வந்து யூடியூபராக ஆகணும் அவசியம். யூடியூப் இஸ் கேம் சேஞ்சர். உங்களோட மென்டாலிட்டிக்கு யூடியூப் வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு எழுதி கொடுத்தேன். எப்பவுமே யூடியூப்ல வந்து எனக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கும். ஒரு யூடியூப்ல உள்ள போடல அளவுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கும், ஒரு ஜிமெயிலுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒரு டைம் பதிதாம்பல் வீடியோ பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பூபிஸ் பதிதாம்பல் பார்த்துருப்போம், மதன் பூரியை பார்த்துருப்போம், நெக்ஸ்ட் ஏடிபி சேனலில் பார்த்துருப்போம். இந்த நானும் இதெல்லாம் பார்ப்பேன், எனக்கும் ரொம்ப பிடிக்கும், நானும் இதெல்லாம் உட்காந்து பார்ப்பேன். ஸோ இது மாதிரிலாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து மெயினாக அந்த நாலேஜ் கேதரிங்கிற அந்த ஃபீடெல்லாம் போயிடும். ஒரு சைடு ஒரு பக்கமாக போயிடும்.
நம்ம அடிக்கடி ஃபோன் பண்ணால் அவங்களோட பரிதாப சேனல் தான் வரும், ஏபிபி சேனல் தான் வரும், இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் சேனல்ஸாகவே வந்துட்டுருக்கும். ஸோ இது எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் போது இந்த ஐடியா எனக்கு வந்துச்சு. ஸோ இதுதான் பெஸ்ட் ஐடியா. நீங்கள் வந்து மல்டிபிள் ஜிமெயில் ஐடி வச்சுருப்பீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்னோட யூடியூப் அக்கௌண்ட்டை காமிக்கிறேன். இதான் என்னோடய யூடியூப். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அக்கௌண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஃபோக்கஸ் ஆகுதான்னு தெரியல, பார்த்துக்கோங்க. நான் ஒரு வேறு ஸ்டீச்சர் தான் ஆஃப் பண்ணுறேன். இவ்வளோ அக்கௌண்ட்ஸ் எதுக்கு வச்சுருக்கேன், ஒரு அக்கௌண்ட்லேயும் ஒரு டைப் ஆஃப் கண்டென்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் அக்கௌண்ட்டு. அந்த யூடியூப் சேனல் பார்த்தா அஃபுல்லி என்டர்டைன்மெண்ட்ஸ் தான் பார்ப்பேன். என்டர்டைன்மெண்ட்டு, நியூஸு, நெக்ஸ்ட் இந்த மதன் கோரி, ஏபிபி, இந்த மாதிரி எல்லா காமெடி ஃபன் எல்லாமே அந்த சேனல். இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் பார்ப்பேன். எனக்கு வந்து லேர்ன் பண்ணணுன்னா அப்படியே நான் இன்னொரு சேனல், என்னோட பர்சனல் சேனல் இருக்குல்ல, இப்போ இந்த சேனல் இதுக்கு ஒரு மெயின் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே போனீங்கன்னா கம்ப்ளீட்டாக பர்சனலைஸ்ட் யூடியூப் சேனல், பெரிய பெரிய யூடியூப் சேனல் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சொல்கிற யூடியூப் சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அலி அப்துல் இருக்காரு, அவங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் அலெக்ஸ் ஆமோஜிட் தான், அவங்களுக்கு ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அதே மாதிரி நீங்கள் இவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணால் நீங்கள் அந்த கண்டென்ட்ஸ்லாம் பார்க்க யூடியூபே உங்களுக்கு பெஸ்ட்டு வேல்யூபிளான கண்டென்ட்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு வேல்யூ தர கண்டென்ட் தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து பிஸ்னஸ் ரைட்டராக பார்க்குறீங்கன்னா அந்த ஆளுக்கு பிஸ்னஸ் ரைட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பாட்காஸ்ட் பாருங்கன்னா அந்த பாட்காஸ்ட் வீடியோ பார்க்கும். நீங்கள் வந்து பரிதாப சேனல் என்ன பாட்காஸ்ட் பார்க்க போகிறீங்க, மதங்க சேனல் என்ன யார் வந்து என்ன படம் ரிலீஸ் ஆகிருக்கு, இஃப்ரா சேனல் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு, அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு, அந்த பாட்காஸ்ட் தான் உங்கள்கிட்ட வந்து நிற்கும். நீங்கள் அப்போ உங்களோட ஃபோக்கஸ் வந்து அங்கே போயிடும். பட் ஆனால் இந்த யூடியூப் சேனல் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு $1000 பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணார், ஒரு $10,000 பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணார், ஒரு 1 million ரீச் பண்ணார். அவரோட பிஸ்னஸ் ஐடியாஸ்லாம் ஒரு பாட்காஸ்ட்டாக கொண்டு வரும். அதை நீங்கள் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா அதே ஒரு பாட்காஸ்ட்லாம் உங்களுக்கு மல்டிபிள் டைம்ஸ் ஆல்காரிதம் சஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அதை நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட மைண்ட் செட் லெவல் வேறு லெவலாக கொண்டு வரும். இன்ஃபேக்ட் நான் என் பிரெயினை அப்படி தான் ட்ரெயின் பண்ணேன். யூடியூப் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கேம் சேஞ்சர். அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஸோ கிரியேட்டிவாக பிரெயின் வித் நாலேஜ். ஸோ வந்து 2 டைப்ஸ் இருக்குது. உங்ககிட்ட சொல்கிற மாதிரி என்டர்டைன்மெண்ட் இருக்குது, எஜுகேஷன். கம்ப்ளீட்டாக வந்து எஜுகேஷன் தான் நீ பார்த்துட்டு இருப்பியா, போய் சொல்லாது அப்படின்னு கேட்குறது என் காதில் விழுது. கம்ப்ளீட்டாக எஜுகேஷன் தான் பார்க்க மாட்டேன். டெஃபினட்டாக நான் வந்து என்டர்டைன்மெண்ட்டு பார்ப்பேன். ஒரு மாதத்துக்கு ஒரு படம் கண்டிப்பாக போவேன், அதுக்கு மேலே போக மாட்டேன். ஒரு டைம் தான் ஒரு படத்தை பார்ப்பேன், அதுக்கு மேலே பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட்டு டைம் டியூரேஷன் இருந்தால் மட்டும் தான் அந்த படத்துக்கு நான் கொண்டு போவேன் என்னோட மென்டாலிட்டியை. இல்லாட்டி டைம் வந்து நான் பேஸ் பண்ண மாட்டேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து நாலேஜை வந்து என்னோட பிரெயின் வந்து நாலேஜுக்கு ட்ரெயின் பண்ணுவேன், ட்ரை பண்ணுவேன். ஸோ ஏன் அப்படி நான் ட்ரெயின் பண்ணுறதா, நீங்கள் வந்து நினைக்கலாம் இப்போ வந்து ஒரு டைமில் அந்த வந்து நம்ம ஒரு படம் பார்க்கலாம், அது ரொம்ப குஷியாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். அந்த ஜாயினஸை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்கள் பிரெயின் வந்து அது அடிக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் நான் அப்படி அடிக்ட் ஆகாமல் மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த நாலேஜ் போர் அடிக்கிற தக்க ஒரு புக்கு எடுத்து படிக்கிறது. தூக்கம் வரும் தூங்கிடுவேன். ஆனால் வந்து அந்த போர் அடிக்கிற டைமில் நான் வந்து புக்கு தான் படிப்பேன். மோஸ்ட் ஆஃப் தி டைம் யூடியூப் பார்க்க மாட்டேன். ரொம்ப சுத்தமாக எனக்கு புக்கு படித்தும் போர் அடிக்குது அப்படின்னா அது ஒரு 5-6 பேஜ் 10 பேஜ் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அந்த என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொன்னல அங்கே போய்ட்டு யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்துட்டு படுத்து தூங்கிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரித்து உங்கள் டைமை ஒர்க் பண்ணால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், என்டர்டைன்மெண்ட் பண்ண வரைக்கும் எஜுகேட் பண்ண மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கனெக்டட். ஓகே, உங்களோட நெட்வொர்க்கிங்கை க்ரோ பண்ண. ஏன்னா நெட்வொர்க்கிங் எப்படி க்ரோ பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஆஃப் தி டாபிக் மாதிரி தான் இருக்கும். நான் வந்து எப்படி நெட்வொர்க்கிங் க்ரோ பண்ணேன்னா என் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணால் என்னோட யூடியூப் அக்கௌண்ட்டை இந்த மாதிரி இந்த யூடியூப் அக்கௌண்ட்டில் நல்லா மல்டிபிள் சேனல்ஸை பார்க்குறதுல அது கீழே நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க எல்லாருமே வந்து ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க, நம்ம ஏர்ன் பண்ணணும், நம்ம இதுதான் வந்து இந்த பீப்புளாக வந்து யாருன்னா ஒரு நல்ல மெத்தாலிட்டி இருக்க பசங்க, நம்ம வந்து க்ரோ ஆகணும் அப்படின்ற மெத்தாலிட்டி இருக்க பசங்க. இவங்களோட யூடியூப்பை பார்த்துட்டு அவங்களோட இன்ஸ்டாவில் போய் மேபி கனெக்ட் ஆக சான்சஸ் இந்த மாதிரி நான் கொஞ்சம் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த டைம்ன்ற வித்தை பிரேக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு எப்படி யூடியூப்பை யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், எப்படி புக்ஸை யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இது எல்லாமே நீங்கள் வந்து கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். ஒரேடியாக போய் உட்காந்துட்டாதீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஆகி வெளியே போய்க்குவீங்க. கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்கள் பிரெயினை கொஞ்சமாக அலைன் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீயாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒன் டாபிக் மாதிரி பேசுகிறது ரொம்ப பிடிச்சிருக்குன்னா டெஃபினட்டாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டினியூன்னு போடுங்க, எந்த மாதிரி சீரியஸ்னு போடுங்க. டெஃபினட்டாக நீங்களும் ஒன்றா ஈஸியாக ஒன்றா மாதிரி பேசிக்கலாம். நெக்ஸ்ட் நான் படித்த புக்ஸை பற்றி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ரிவ்யூஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் புக்ஸ் ரிலேட்டான ரிவ்யூஸ் போடலாமா வேணாமா அப்படின்ற ஒரு ஐடியா வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ். சி யூ தி நெக்ஸ்ட் வீடியோ.